வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு பிரபல நடிகை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 7 வயதில் ட்ரக் விற்பனை, 10 வயதில் கைது, நடித்த 400 படத்தில் 65 முறை மரணம் அடைந்த இந்த ஹாலிவுட் நடிகை யாருன்னு தெரியுமா? வாங்க அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். திரைப்படத்துறையில் புகழ் பெறுவதற்கு முன்பு டேனி டோஜோ பல்வேறு வேலைகளை செய்திருக்கிறாங்க. அவங்க வளர்ச்சி துறையில் பணியாற்றும் போது சவுல்பிக் என்ற டெவலப்பருக்கு ஒரு தொழில் ஃபேர்மேனாக பணியாற்றி வந்திருக்கிறாங்க. மே 16, 1944 அன்று கலிஃபோர்னியாவில் மோவிட் பிறந்த இவங்க லாஸ் ஏஞ்சல்ஸின் எக்கோ பார்க் பகுதியில் மெக்சினா அமெரிக்கா பூர்வமாக கொண்ட பெற்றோரிடம் வளர்ந்து வந்திருக்கிறாங்க. அவரது தந்தை டியோனிசா டான் ட்ரோஜா 1992 81 கட்டிட வேலை செய்து வந்திருக்கிறாரு மற்றும் தாய் டெலரோஸ் ரிவாரா கிங் திருமணத்துக்கு வெளியான உறவின் மூலம் பிறந்தவங்களாம் இவங்க. அப்போது டொரானஸின் கணவர் 2வது உலகப் போரில் பங்கேற்றிருக்கிறாங்க. அவரது பெற்றோர் 1943 லாஸ் ஏஞ்சல்ஸில் ஹைலண்ட் பூங்காவில் உள்ள ஒரு நடன விழாவில் சந்திச்சிருக்கிறாங்க. இவருடைய தாய் வழி ஒரு சகோதரி டைகான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் 1949 65 வரை அவரோட தாயார் அவங்க சந்திக்கலையா. இது டேனியர் பராமரிப்பில் கைசுலுக்கு ஏற்பட்டு ஒரு விபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அவரது தந்தை டொலாசஸ் தொடர்பை துண்டிக்கப்பட்டதாகும். அவங்க பிறந்த ஒரு சில மாதங்கள்லேயே அவங்க குடும்பம் சிறிது காலம் டெக்சாசான் அன்டோனியாவில் வாழ்ந்த டிசோனியா ஒருவர் மீது குத்தம் தாக்குதல் நடத்தியதால் போலீசார் அவரை தேடிக்கொண்டிருந்தாங்க. இதனால் அவங்க லாஸ் ஏஞ்சல்ஸில் விட்டு தற்காலிகமாக இடம்பெயர வேண்டிய வந்தது. 1 வருடம் கழித்து குடும்பம் மீண்டும் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு திரும்பியது. அப்போது அவர் தந்தை போலீசாரிடம் சரணமடைந்தார். அவர் தான் நடிகர் டேனி டோஜோ. 1949 டோஜோ தனது உறவினர்களுடன் பாட்டி வீட்டில் ஒரு அறையை பகிர்ந்திருக்கிறாங்க. அவங்க தந்தையுடன் வாழ்ந்த நேரங்களில் அவரது மாற்றாந்தாய் ஆலிஸ் மெண்டேஸ் தான் அவருக்கு ஆறுதலாக இருந்த ஒரே நபர். 1969 டோஜோவின் வாழ்க்கை பெரும்பாலும் கலிஃபோர்னியா சிறைச்சாலையில் அமர்ந்தது. தொடர்ச்சியில் சிறைவாசங்கள் நிரம்பியது. இருப்பினும் அவை சிறைக்காலம் வரலாற்றில் விவரங்கள் மிகவும் முரண்பாடாக இருந்தது. ஒரு தரவின்படி அவங்க கடைசியாக சிறையிலிருந்து வெளியே வந்தது 1972 ஆண்டில் தான் சொல்லப்படுகிறது. இதை தவிர டோஜோ பல சிலர் குற்றவாளி முகாமில் சிறை அனுபவித்திருக்கிறாங்க. முக்கியமாக சாண்டிஸ் பகுதியில் கேம்போக்லன் ராக்கியில் 3 ஆண்டுகள் இருந்திருக்கிறாங்க. அப்போது ஒரு கண்ணாடி தூண்டல் ஒருவரை முகத்தில் குத்தியதால் ஒரு மாலிக் காயம் ஏற்பட்டது. இதையடுத்து 1959 69 வரை அவங்க பல கலிஃபோர்னியாவில் சிறைகளில் இருந்திருக்கிறாங்க. சான் குவாண்டிங், ஃபோல்சம் ஜோயிட் பார்க்கில், குசான் மற்றும் சியாரா போன்ற சிறைகளை அடங்கும். திரைப்படத்துறையில் புகழ்பெற்றவருக்கு டேனி டோஜோ பல்வேறு வேலைகளை செய்திருக்கிறாங்க. வளர்ச்சித்துறையில் பணியாற்றி சவுல்பிக் என்ற ஒரு தொழிலாளி ஃபேர்மேனாக தொழிலாளி மேற்பார்வை பணியாற்றியிருக்கிறாங்க. லாஸ் ஏஞ்சல்ஸில் அமைந்த புகழ்பெற்ற சீனாராம்டம் திரைப்பட மண்டபத்தின் கட்டுமான பணிகளை முக்கிய பங்கு வகித்திருக்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 73 ஆண்டு டோஜோ தனது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு போதைப்பொருள் பயன்பாடு அடிமைத்தன்மை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் ஒரு போதைப்பொருள் மீட்பு ஆலோசகராக பணியாற்றி ஆரம்பித்தார். இதன் மூலம் திருந்தி வாழ தயாராக உள்ளராக வழிகாட்டும் முக்கிய ஆதரவாக மாறினார். இது அவர் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. இவரை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.